சூடான சிக்கன் டிக்காவை க்ரீன் சட்னியில் தொட்டு சாப்பிட்றப்ப கிடைக்கிற சுகமே தனி. ஹோட்டலில் வாங்கினா 4 பீஸ் கூட இருக்காது. ஆனால் அதே செலவில் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபேமிலியே திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ரெசிபிஸ் இன் தமிழ். சிக்கன் மேரினேஷனுக்கு கரம் மசாலா 4 கிராம், சீரகத்தூள் 4 கிராம், ரெட் சில்லி பவுடர் 8 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 25 கிராம், லெமன் ஜூஸ் 20 ml, தயிர் 120 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 30 கிராம், சால்ட் 1 டீஸ்பூன், கடுகு எண்ணெய் 20 ml. இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட மறந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை 3 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதில் வேணும்னா நீங்கள் கேப்சிகம், ஆனியன் கூட க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேஷன் பண்ண சிக்கனை இந்த ஸ்கியூவர்ஸில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் ஸ்கியூவர்ஸில் வச்சுட்டோம். இப்போ இது கிரில் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் கிரில் மோட் 220 டிகிரி செல்சியஸ் 20 மினிட்ஸுக்கு டைம் செட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கேப்பில் அதை திருப்பி போட்டு நம்ம கிரில் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம டேஸ்டியான சிக்கன் டிக்கா ரெடி. ஹோம்மேடாக ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச மாதிரி மில்லட் பிஸ்கெட், ஜாம் பிஸ்கெட்னு 10 டைப்ஸில் பிஸ்கெட் பண்ணிகிட்ருக்கோம். இது 100 கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மில்லட் லட்டு 9 டைப்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. மில்லட் ப்ரௌனிஸும் எங்ககிட்ட 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. அசார்ட்டட் ப்ரௌனிஸ், டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரோஸ் மில்க் டீ கேக், மினி சாக்கோ சிப் குக்கீஸ், மினி குக்கி டீன்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ரெசிபி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.